கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் மாலதி, அம்மா பேர் நகோமி, அப்பா பேர் ஜோயல் ஆனந்த்ராஜ். கடந்த 2023 டிசம்பர் மாதத்திலிருந்து அம்மாவுக்கு ரொம்ப பலவீனப்பட்டு படுத்திருந்தாங்க. கிறிஸ்மஸ் டைம் அப்போது கால் வலின்னு சொல்லி படுத்திருந்தாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒவ்வொரு ரிசல்ட் சொன்னாங்க. கர்ப்பப்பையில் கல் இருக்குதுன்னு சொன்னாங்க, அப்புறம் நரம்பு ப்ராப்ளம் சொன்னாங்க. சரியாக எதுவுமே தெரியல. அப்போது உங்களுக்கு பெயினாக இருக்கும்போது டாக்டர் சொன்னாங்க, எம்ஆர்ஐ எடுத்து பாருங்கள், இது இப்படி பெயின் ஆகாதுன்னு சொன்னாங்க. எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா அம்மாவுக்கு கர்ப்பப்பையில் கேன்சர்னு சொல்லி சொன்னாங்க. ஜனவரி மந்த்திலிருந்து 1 இயராக கேரளாவில் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். 3 லட்சம் கிட்ட செலவாச்சு. ஒரு சுகம் கூட கிடைக்கல. அவங்களுக்கு உயிர் மட்டும்தான் போகலை, மற்றபடி எல்லா பலவீனமும் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க சரீரத்தில் படுக்கையில் இருந்தாங்க. யூரின் இன்ஃபெக்ஷன், ஃபிக்ஸு எல்லாமே வந்துருந்துச்சு. அந்த ஒரு வருஷமாக அவங்களுக்கு கேன்சர்னே சொல்லாமல் நான் பொத்தி பொத்தி வச்சுருந்தேன். சொன்னால் உடஞ்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் எல்லாருமே அதை மறைச்சி வச்சோம். கடைசியில் அம்மா வந்து 2024 ட்ரீட்மெண்ட் கோயம்புத்தூரில் பார்த்துக்கோங்க டாக்டர் என்னை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. இது ஒன்றும் பண்ண முடியாது, க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் அந்த அம்மாவை கேரளாவில் ஃபுல்லாக எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த டைமில் ஃபுல்லாக நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஒரு நாள் கூட ஆண்டவர் என்னை தனியாக இருக்கிற அந்த ஃபீலே எனக்கு கொடுத்தது கிடையாது. எல்லா பாதையிலையும் என் கூடவே இருந்தார். தூக்கமில்லாத ராத்திரிகள் பல வருஷம், 1 இயருக்கு மேலே தூக்கமில்லாத ராத்திரிகள் இருந்துச்சு. எங்கள் 3 பேருக்கும், அப்பாவுக்கும் சரி. சுடுதண்ணி காய வச்சு ஒத்தனை கொடுத்துட்டே அந்த வலி மரண வலியாக இருந்துச்சு. அவங்களால தாங்கிக்கவே முடியாது. ஜபம் பண்ணால் கூட சில டைம்ஸ் கேட்காது, சில டைம் ஜபம் பண்ணாதான் கொஞ்சம் கம்மியாவது ஆகும். நைட்டு ஃபுல்லாக 1 மணி 2 மணி 3 மணின்னு அவங்களுக்கு ஃபுல்லாக அன்டைம். காலையிலும் மதியம் நைட்டு எங்களுக்கு டே ஃபுல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். காலையிலையும் நைட்டு மதியம் எல்லாமே ஒரே டைம் தான் இருக்கும். தூக்கமே இருக்காது. ஃபுல்லாக அடுப்பில் சுடுதண்ணி காய வச்சுட்டே இருக்கும். ஏன்னா நம்மளால் அந்த சுடுதண்ணி கையில் கூட தொட முடியாது. ஆனால் அவங்களுக்கு அந்த சுடுதண்ணி ஒன்றுமே தெரியாது. என்னால் அந்த துணி லைட்டாக கூட என்னால் தொட முடியாது. ஆனால் அவங்களுக்கு அந்த சுடுதண்ணி ஊற்றுனா தான் வலியே கொஞ்சம் கேட்கும். சில நாள் போக போக சுடுதண்ணியே கேட்காம போக ஆரம்பிச்சிச்சு. டேப்லெட், பெயின் கில்லர், இன்ஜெக்ஷன், டேப்லெட் எதுவுமே கேட்காது அவங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு மரண படுக்கையில் அம்மா ஆக ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மா இல்லாமல் போயிடுவாங்களோன்னு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அப்பா ஜீன்லேயும் கேன்சர் வியாதி யாருக்கும் இல்லை, அம்மா ஜீன்லேயும் கேன்சர் வியாதி இல்லை. டாக்டர் கேட்டது பாரம்பரிய தலைமுறை இதுலேருந்து பாதிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க 2 பேர் ஜென்ரேஷன்லையுமே யாருக்குமே அந்த கேன்சர் வியாதின்னு இல்லவே இல்லை. ஆனால் அம்மாவுக்கு சடனாக அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இங்கே கோயம்புத்தூருக்கு ராமகிருஷ்ணா கூட்டிகிட்டு போனோம். அங்கே 1 லட்சம் செலவாச்சு. ஜனவரி மாதத்துலேருந்து பார்க்குற மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு. டாக்டர் கேரளாலேருந்து எழுதி கொடுத்துட்டாங்க, அம்மாவால் முடியாது, நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ட்ராவல் ஆகிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. திருப்பி கோயம்புத்தூரில் போய் பார்த்து அம்மாவுக்கு யூரின் டியூப்லேருந்து எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. நிறைய பாடு, அதாவது உயிர் மட்டும்தான் அவங்களுக்கு சொன்ன மாதிரி போகலை, எல்லாத்தையும் அனுபவிக்க ஆரம்பித்தாங்க. வாந்தி எல்லாமே இருந்துச்சு. ஃபீவர் அடிக்கடிக்க வரும், இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போது ப்ரேயரும் பண்ணோம். இது எதனால் ஆச்சு, இதுக்கு என்ன சொல்யூஷன் ஒன்றுமே எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. நிறைய நாள் ஆண்டவர்கிட்ட அழுதோம், ஜபத்தில் வச்சோம். போன வருஷத்துலேருந்து ஜபத்திலே தான் இருந்துச்சு. அந்த சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் ஜெபிக்க வைத்தார். என்னை ஒருபோதும் அந்த சூழ்நிலையில் என்னை கைவிட்டதே இல்லை. எல்லா சூழ்நிலையும் என் கூட இருந்தார் ஏசப்பா. அப்போது ஒரு சிஸ்டர் மூலம், மெர்சி அக்காவோட அக்கா மூலம் ஆண்டவர் பேச வைத்தார். இந்த மாதிரி பிசாசு கட்டும் இருக்குமோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஜெபிச்சா மட்டும் அம்மா கம்மியாகும் சம்டைம்ஸ். அதனால் எங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. சரி எதுக்கோ கேட்டு பார்க்கலான்னு ஒரு க்ளூவில் தான் நாங்கள் கேட்டோம். ஏன்னா எவ்வளோ ப்ரேயர் பண்ணியாச்சு. ஜீசஸ் கால்ஸ் நிறைய ப்ரேயர்ஸுக்குள்ளேயே தான் வச்சோம். யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அம்மாவுக்கு ப்ரேயர் பண்ணாலும் சில பேர் சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன தான் நான் முடிவே பண்ணிட்டேன், சரி இது ஒரு வேளை ஆண்டவர் சுத்தமாக இருக்குமோ, அம்மா இல்லாமல் இருக்கிறது ஆண்டவர் சுத்தமாக இருக்குமோன்னு அளவுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அப்போது சிஸ்டரை கூப்பிட்டு
அவங்கள கூப்பிட்டு வீட்டுக்கு ப்ரேயருக்கு வர சொல்லியிருந்தோம். அப்போது நான் ஃபாஸ்டிங் கூட போடல. சரி பார்ப்போமே அப்படின்ட்டு தான் அவங்கள வர சொல்லியிருந்தேன். வர சொல்லி நானும், அம்மா, அப்பா மட்டும்தான் 3 பேர் இருந்தோம். அப்போ பார்த்தா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அம்மாவுக்கு 1 வருஷம் கிட்டத்தட்ட பிசாசு போராட்டம் இருந்திருக்கு. ஸோ அதை ஆண்டவர் பாஸ்டம்மா மூலம் வெளிப்படுத்தினாங்க. ஒரு கேன்சர் வியாதினால் ஒரு பாட்டி வயசானவங்க இறந்துருக்காங்க. அம்மா அந்த இடத்துல கீரை பொறுக்க போய் அந்த ஆவி அம்மா மேலே வந்திருக்குன்னு சொல்லி அப்போ தான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அம்மா வாந்தி எடுத்தாங்க. எல்லாமே எங்களுக்கு ஆச்சரியமாயிருச்சு. ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். நானும் அப்பா எல்லாருமே ஷாக்காக இருந்துச்சு. அன்றைய நாள் அம்மா முகம் ஃபுல்லாக இருளடைஞ்சு போய் தான் இருந்துச்சு. பாஸ்டமாக ப்ரேயர் பண்ண மறுநாள் அம்மா முகத்தில் அவ்வளோ பிரகாசம் இருந்துச்சு. சர்ச்சில் அண்ணா வேலைக்கு போயிட்டு வந்து கரெக்டாக கேட்டு, அவனுக்கு தெரியாது வீட்டுக்கு வந்து பாஸ்டமாக ப்ரேயர் பண்ணது எதுவுமே தெரியாது. வந்த உடனே அம்மா முகத்தை பார்த்து கேட்டு, இன்றைக்கி என்ன அம்மா முகம் பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டான். அப்போது அந்த நாள் காலையிலே எந்திச்சு அம்மா டீ எல்லாம் வச்சு வீடெல்லாம் தொளிச்சு, அவங்களால நடக்கிறதே மெதுவாக தான் நடப்பாங்க. மறுநாள் அம்மா ஃபுல்லாக செம்ம ஃபாஸ்ட்டாக நடந்தாங்க. அந்த பழைய அம்மா நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு அவங்க நடையெல்லாம். அவங்க வியாதிப்பட்டிருக்கும் போது மெதுவாக நடப்பாங்க, அந்த வயசானவங்க நடக்கிற மாதிரி நடப்பாங்க. இன்றைக்கி நடை எல்லாமே மறுநாள் 5 மணிக்கு எந்திச்சு ப்ரேயர் பண்ணாங்க. அவங்களால முட்டிங்காலே போட முடியாது. 1 வருஷமாக ஜெபம் இல்லை, யாருக்கும் சரியாக ஜெபம் இல்லை. நான் தான் அப்பப்போ அம்மாவுக்கு பலவீனப்பட்டனால ஜெபிப்பேன். அம்மா அந்த 4:30 மணிக்கே எந்திரிச்சிட்டாங்க. 5 மணிக்கு ப்ரேயர் முட்டிங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணி 2 கையும் ஃபாஸ்ட்டாக தட்டி அப்படி ஆண்டவரை துதிச்சாங்க. அடுத்த நாள் காலையில் தண்ணி பிடிச்சாங்க, நல்ல தண்ணி பிடிச்சாங்க. எல்லாமே அம்மா பண்ணாங்க. ஆண்டவர் அந்தளவுக்கு ஆண்டவர் பலனை கொடுத்தார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும்.